தேவரது தந்தையார் உக்கிரபாண்டி தேவர் உல்லாச வாழ்க்கை நடத்தத் தொடங்கி அவரது ஆடம்பர வாழ்க்கையாலும் தகாத செயல்களாலும் பரம்பரை சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அதனை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் இளம் வயதிலேயே தேவருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் உக்கிரபாண்டி தேவர் பூச்சிக்குளம் எஸ்டேட்டில் உள்ள விலையுயர்ந்த பொருட்களையும் ஏராளமான நகைகளையும் அரசு சன்மானங்களையும் 3 வண்டிகளில் நிரப்பிக்கொண்டு தனது ஆசை நாயகிகளையும் அழைத்து கொண்டு மதுரைக்கு செல்வதாக தேவருக்கு செய்தி வந்தது. உடனே தேவருடைய மைத்துனர்கள் தங்கவேல் தேவர், துரைசிங்க தேவர் ஆகிய இருவரையும் அழைத்து கொண்டு தேவர் தனது தந்தையை தடுக்க கிளம்பினார். உக்கிரபாண்டி தேவரை நாளூர் கிராமம் அருகே தடுத்து நிறுத்தி, அப்பா, தாங்கள் செய்வது தகாத செயல், உடனே பூச்சிக்குளம் திரும்புங்கள் என்று தேவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே உக்கிரபாண்டி தேவருடன் வந்த ஆட்கள் கம்புகளை சுழற்றி தாக்க ஆரம்பித்தனர். தன்னையே தன்னுடைய மகன் எதிர்க்க ஆரம்பித்து விட்டானே என்ற கோபத்தில் உக்கிரபாண்டி தேவர் காட்டிய கண் சாடையிலேயே அவரது ஆட்கள் கம்புகளை சுழற்றி தொடங்கினர். தேவர், அவரது மைத்துனர்கள் தங்கவேல் தேவர், துரைசிங்க தேவர் ஆகிய மூவரும் இந்த பக்கம், அந்த பக்கமோ 10 பேர். அத்தனை பேரும் சிலம்பத்தில் சிறந்த வீரர்கள். 10 பேரும் கம்புகளை சுழற்றி தாக்கத் தொடங்கியதும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க கம்போடு கம்பு பொருந்தினார் தேவர் திருமகன். கடும் போர் மூண்டது. அன்றுதான் தேவர் கற்ற சிலம்பம் பயன்பட்டதை அவரது தந்தையார் உக்கிரபாண்டி தேவரை நேரில் பார்த்தார். ஒருபுறம் பம்பரம் போல் சுழன்று தன் மகன் பல பேருடைய கம்புகளை கட்டியும் அவர்களை தாக்கியும் விளையாடுகிற வீர விளையாட்டை பார்த்து உள்ளூர மகிழ்ச்சியும், மறுபுறம் தன்னையே வழிமறித்து தனது ஆட்களை தாக்குகிற அளவுக்கு வந்துவிட்டானே தன் மகன் என்று கடுமையான கோபமும் கொண்டார். சிறிது நேரத்திற்குள்ளாக நாளூர் கிராம மக்கள் திரண்டு வந்து விட்டனர். அதற்குள்ளாக உக்கிரபாண்டி தேவருடைய காவல் வீரர்கள் 10 பேரும் கைகளிலும் கால்களிலும் இரத்த காயங்களுடன், எலும்பு முறிவுகளுடனும் மண்டைகள் உடைந்தும் ஓடிவிட்டனர். தங்கவேல் தேவருக்கும் துரைசிங்க தேவருக்கும் கூட சிறு காயங்கள் ஏற்பட்டன. தேவருக்கு சிறு காயம் கூட இல்லை. இந்த கலகத்தை பற்றி நாளூர் கிராமங்களில் இன்றும் கூட முதிர்ந்த பெரியவர்கள் கதை கதையாக சொல்கின்றனர். கலகத்திற்கு பின்பு உக்கிரபாண்டி தேவர் பூச்சிக்குளம் வந்தார். தேவரும் அவரது மைத்துனர்கள் தங்கவேல் தேவரும் துரைசிங்க தேவரும் பசுமோன் கிராமம் வந்து சேர்ந்தனர். பசுமோன் வந்ததும் தேவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். தனது தந்தையின் அடங்காத செயல்கள் அளவு மீறி போய்விட்டது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தேவர் முடிவு செய்தார். சில தினங்களில் சிவில் வழக்கு தொடக்க தேவர் சென்னைக்கு பயணமானார்.